Hi students, welcome to our YouTube channel. 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.4 இரண்டாவது கணக்கு f என்ற உறவு வந்து a இலிருந்து b க்கு போற மாதிரி என்ற சார்பானது f of x ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோட சமன்பாடு கொடுத்திருக்காங்க. எப்படின்னா x/2 - 1 என வரையறுக்கப்படுகிறது. இப்போ சார்பு வந்து இங்க இருந்து a இருந்து b க்கு போறது. ஆனா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி படி கிடைக்கிற விடைக்கு தான் சார்பை வந்து குறிக்க முடியும். இங்கு a = 2, 4, 6, 10, 12ன்னு ஏயோட எண்களை வந்து மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிக்கும் மதிப்பு கொடுத்துட்டாங்க. 0, 1, 2, 4, 5, 9 ஆக இருக்கும்போது சார்பு f ஐ பின்வரும் முறைகளில் குறிக்கவும். என்னென்ன முறைனா வரிசை ஜோடி கணம், அட்டவணை முறை, அம்புக்குறி படம், வரைபடம்னு 4 முறையில வந்து இதை குறிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x = x/2 - 1 கணக்குல ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. f of xன்றதோட மதிப்பு. இப்போ அதன்படி a அப்படின்றதான் முதல் a to b அப்படின்றதான் நமக்கு இந்த உறவு வந்து a இருந்து b க்கு போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ a க்குரிய ஒரு மதிப்பையும் நம்ம இப்ப பிரதியிட போறோம். 2, 4, 6 ஏவையும் பியையும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஏல உள்ள மதிப்பை வந்து x = அப்படின்னு பிரதிடுங்க. x = ஏல மதிப்பு 2. அது வந்து f of 2 அப்படின்னு இந்த xக்கு பதிலா 2ன்னு பிரதிடணும். 2 அப்படின்னா இங்க x இருக்க இடத்துல 2ன்னு பிரதிடுங்க. 2/2 - 1. அப்ப 2/2னா ஓரன் 2 ஓரன் 2. அப்போ 1 - 1ன்னு கிடைக்கும். அது வந்து அதோட மதிப்பு வந்து 0. அப்ப இந்த புள்ளி வந்து 2, நமக்கு கிடைத்த விடை 0 அப்படின்ற புள்ளி தான் இது குறிக்குது. அடுத்து ஏல உள்ள இரண்டாவது மதிப்பை வந்து xன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்க 4 இருக்கு. x = 4ன்னு எடுத்துக்கோங்க. f of 4 இங்க 4/2 - 1ன்னு இருக்கும். 4/2னா ஓரன் 2 2 4 2 - 1 நமக்கு கிடைக்கும். 2ல இருந்து 1 கழிச்சோம்னா 1. இப்போ புள்ளி 4, 1. அடுத்து மூன்றாவது மதிப்பு ஏல மூன்றாவது மதிப்பு எடுத்துக்கோங்க. 6 x = 6 f of இந்த இடத்துல 6ன்னு பிரதிடுங்க. 6 6/2 - 1 ஓரன் 2 மூவிரண்டு 6 3 - 1 = 2. இப்போ நமக்கு கிடைத்த விடை வந்து 2. இங்க புள்ளி வந்து 6 6, 2. அடுத்து ஏல உள்ள அடுத்த மதிப்பு 10. அதை xன்னு எடுத்துக்கோங்க. x = 10 f of 10 10/2 - 1 அப்ப ஓரன் 2 2 10 5 - 1 = 4. இப்போ நமக்கு புள்ளி வந்து 10, 4. இப்போ அடுத்த மதிப்பு வந்து 12 x = 12ன்னு f of இங்க 12ன்னு பிரதிடுங்க. 12னா 12/2 - 1ன்னு போடணும். அப்போ ஓரன் 2 6 2 12 6 - 1 = 5 12, 5. இப்போ இதை வந்து வரிசை ஜோடி முறையில எழுதணும்னா இந்த புள்ளிகளை வந்து அப்படி ஜோடியா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க இந்த புள்ளிகளை வந்து அப்படியே எடுத்து எழுதுற மாதிரி. அதனாலதான் புள்ளிகளை கரெக்டா பிரதியிடும் போதே சைட்ல எழுதிட்டு வந்திருக்கோம். சோ இப்ப எடுத்து எழுதுறது ஈஸி. வரிசை ஜோடிகளின் கணம் f இந்த உறவு வந்து எதுல இருந்து எதுக்கு போகும்னா இந்த 2ல இருந்து கரெக்டா இந்த 0க்கு குறிக்கணும். அதான் 2, 0 நமக்கு விடை கிடைச்சிருக்கு அந்த புள்ளி. அடுத்து 4, 1 6, 2 10, 4 12, 5. அடுத்து அட்டவணை முறை. அட்டவணை முறைனா ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல உள்ளது x. நமக்கு கிடைத்த விடை வந்து f of x. f of x வந்து 2ன்னு பிரதிட்டேன்னா f of x 0. xல 4 பிரதிடும் போது f of x 1. அடுத்து 6 பிரதிடும் போது f of x 2. 10 பிரதிடும் போது f of x 4. 12 பிரதிடும் போது f of x 5. கரெக்டா எடுத்து எழுதிருக்கோமா? அடுத்து அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்னா ஏல உள்ள மதிப்பை எடுத்து எழுதுங்க. ஏல வந்து என்னென்ன மதிப்பு இருக்குன்னா 2, 4, 6, 10, 12. பில உள்ள மதிப்பு அடுத்து எழுதுங்க. 0, 1, 2, 4, 5, 9. இப்போ fன்ற உறவு வந்து எதுல இருந்து ஏல இருந்து பிக்கு. அப்போ 2ல இருந்து 0 2, 0 2ல இருந்து 0க்கு குறிக்கணும். அடுத்து 4ல இருந்து 1 6 2 10 4 12 5 இருக்கிறதுக்கான மதிப்பை மட்டும் குறிச்சா போதும். மிச்சம் உள்ள உறுப்பை அப்படியே விட்டுருங்க. அடுத்து வரைபட முறையில x அச்சு y அச்சு இது கீழே உள்ளது கிடைமட்டமா உள்ளது x, செங்குத்தா உள்ளது y அச்சு அப்படின்னு போட்டுக்கோங்க. வரைபடத்தை வரைஞ்சிட்டு அடுத்து புள்ளிகளை குறிக்க ஆரம்பிக்கணும். 2 0க்கு போகுது. 2
0 அப்படின்னா எக்ஸ் அச்சுல 2 ஒய் அச்சுல 0. அப்ப வந்து இது வந்து இந்த இடத்துல குறிக்கப்படும். அடுத்து 4,1 4 எக்ஸ் அச்சுல ஒய் அச்சுல 1 4,1. அடுத்து 6,2. அடுத்து 10,4னா 10 ஒய் அச்சுல 4 எக்ஸ் அச்சுல 12 ஒய் அச்சுல 5 இங்க வரும். எல்லா புள்ளியும் குறிச்சாச்சு. இதான் வரைபட முறை. முயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸ்டூடெண்ட்ஸ், விடாம கணக்குகளை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க. விஸ்வரூப வெற்றின்ற 100 மதிப்பெண்ணை எளிதில் பெறலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Please subscribe the channel. Thank you, students.